ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு அது என்ன பிளான்ட்டுன்னு தெரிஞ்சிடும். இது வந்து சும்மா கிளாக் இல்லை, ஓடுற கிளாக்கு தான். நம்ம ஊட்டி போக வேணாம், ஊட்டியே நம்மளை தேடி வந்திருக்கு. நான் செம்மொழி பூங்காக்கு காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஆனால் 9:30 தான் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் கூட்டம் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடாதீங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை அவங்க 9:30 மணிக்கு தான் விடுவாங்களாம் உள்ள. என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக வாழை மரம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாழைப்பூ அதில் கட்டி தான் வச்சுருக்காங்க. ரோட்லேருந்து உள்ளே பார்த்தா பூங்கா தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வாழை மரமாக தான் இருக்குது. நிறைய பேர் சீக்கிரம் வந்துட்டாங்க, ஆனால் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. இங்கே கார்டு ஆப்ஷன், யூபிஐ, கேஷ், நீங்கள் எதில் வேணால் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு கிளாக் இருக்கும். என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு ஐஃபில் டவரும் இருக்குது. ஐஃபில் டவர் பார்க்க பாரிஸ்லாம் போக தேவையில்ல, செம்மொழி பூங்கா வந்தாலே போதும். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்தே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளவர் ஷோன்னு ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. போர்டும் இருக்குது இங்கே, டூ நாட் டச்ன்னு, பூக்களை தொடக்கூடாது. இது பீஸ் லில்லி பிளான்ட். மார்னிங் சீக்கிரமாக வந்ததுனால கூட்டம் இல்லாமல் பார்க்க முடியுதுனால. செம்மையாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இதுமாரி ஒரு பிளேஸ் இருக்கிறது. இங்கே ஃப்ரண்டில் ரோஸ் வெரைட்டி இருக்குது. இதுவும் ஒரு வகையான சாமந்தி மாதிரி தான் இருக்குது, மஞ்சள் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும். நம்ம நேராக பார்க்குறத விட டாப் ஆங்கிளில் பார்த்தா தான் வந்து நல்ல வியூ தெரியுது. டால்ஃபின் இருக்குது, ஆனால் இன்னும் ஃபவுண்டைன் இங்கே ஆன் பண்ணல. ஃபவுண்டைன் 10 o'clock மேலே தான் ஆன் பண்ணுவாங்க போல. நாங்கள் தான் ஒரு 9:30க்கு உள்ளே ரீச் ஆகிட்டோங்க. எல்லா பிளான்ஸுக்கும் வந்து QR ஸ்கேன் வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு அது என்ன பிளான்ட்டுன்னு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, அது என்ன பிளான்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்ன பூனே தெரில, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சும்மா கிளாக் இல்லை, ஓடுற கிளாக்கு தான். இதை கரெக்டான டைமும் காட்டுது பாருங்க. கரெக்டான டைம் காட்டுற கிளாக். முன்னாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தரையே தெரியாத மாதிரி ஃபுல்லாக பூ தான். இங்கே ஃப்ளவர் வச்சு நிறையா ஆர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்கள் கூட யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஆர்ச் முன்னாடி பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளைக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு ஒரு போட்டு இருக்குது. நீங்கள்லாம் பூ பிச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஆள் வேறு போட்டிருக்காங்க பாதுகாக்க. கால் வலிச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். போட் பக்கத்துலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான டால் இருக்குது. ஃபோட்டோ எடுக்க செம்ம ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்களா, விண்டேஜ் கார் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? அப்படியே அந்த கார் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளவர் தான். நடுவில் ஹார்ட் தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. இங்கே குளம் இருக்குது. குளத்தில் வாத்தும் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு முதலை இருக்குது. அந்த வாத்து என்னவோ தேடுது. இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் செடி இருக்குது. மயில்
வெயில் தெரியுதா, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கப்பில் இருந்து அப்படியே ஃப்ளவர் கீழே கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு செட்டப். பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ பூ இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கும் செம்ம ஸ்பாட்டு. இல்லைலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அடுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். இங்கே யானை இருக்குது, பக்கத்தில் 2 குட்டி யானை இருக்குது க்யூட்டாக. இங்கே வந்து செடிங்களுக்கு வந்து தண்ணி மருந்துலாம் வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ எடுக்க தான் யாரையும் கூப்பிட்டு வரல, யாராச்சும் கூப்பிட்டு வந்துருந்தால் அழகாக இங்கே ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கலாம். இந்த பக்கம் வந்தால் தான் செம்ம வாசனையாக இருக்குது இந்த பூவோட ஸ்மெல்லாம். இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கா, அது ஃபுல்லாக பூவை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, செம்ம வாசனையாக இருக்குது. பசிச்சா சாப்பிட கேன்டீனும் இருக்குங்க. பார்க்கே காலியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் நல்லா நிம்மதியாக கூட்டமே இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். நான் தான் காலையிலே வந்துட்டேன்ல. சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி செம்மையாக சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர் ஷோவில் யானை, மயில், ரயில், ஆமை, படகு, வாத்து, வண்ணத்து பூச்சி, இன்னும் நிறையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸை வச்சு. நம்ம ஊட்டி போக வேணாம், ஊட்டியே நம்மளை தேடி வந்திருக்கு. தமிழ்நாடு தோட்டக்கலை சார்பில் 2002 இந்த மலர் கண்காட்சி வச்சுட்டு வராங்க. இது வந்து 4வது வருஷம். 30 லட்சம் தொட்டிங்களுக்கு மேலே வச்சு இந்த ஃப்ளவர் ஷோவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா பூவும் பார்க்கவே 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ பூ இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாத்து சொன்னல, அந்த வாத்து தான் இந்த வாத்து. இது அப்படியே அந்த கிளாக்குக்கு பேக் சைட் இந்த பூ லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் பார்க்கவே செம்மையாக இருக்குது, நிறையா வேர்லாம் விட்டு சூப்பராக. இந்த மலர் கண்காட்சி ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். கார் பார்க்கிங் வந்து 100 ரூபா. நீங்கள் இப்போ 2 வீலரில் வந்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். அடல்ட்ஸ்க்கு வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 100 ரூபா. உள்ள ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. ஃப்ளவர்ஸை டச்சும் பண்ணக்கூடாது, பிடுங்கவும் கூடாதுன்னு நிறையா போர்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஃப்ளவர்ஸில் பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்கு. இதை விட பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஃப்ளவர் ஷோ வீடியோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கீழே ஃப்ளவர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுறீங்களா. சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து பார்க்கலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா பிளான்ஸ்க்கும் இங்கே கியூஆர் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேன்டீன் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கு பல லட்சம் வண்ண மலர்கள் பல்வேறு அமைப்புகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
பூங்காவினை சுற்றி வரும் பாதை அம்புக்குறியிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் பப்ளிக் ஏரியா மற்றும் வெளியே செல்லும் பகுதி ஹார்டின் ஆர்ட்ஸ் அருகாமையில் இங்கே ஒரு போன்சை இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த போன்சாயை. நான் காலையில் வந்தப்போ கூட்டம் இல்லை, இப்போ தான் கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மார்னிங் ஃபவுண்டைன் போடல, இப்போ போட்டாங்க பாருங்கள் ஃபவுண்டைன். இங்கே சேஃப்டிக்கு ஃபயர் இன்ஜினும் இருக்குது, மொபைலில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு 108 இருக்குது எமர்ஜென்சிக்கு. எல்லோரும் இப்போ தான் வந்து உள்ளே வராங்க. நான் ஃப்ரீயாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே கிளம்புறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.